பொறுமையைப் பற்றி நாம் காணும் பொழுது, நமக்கு முன்னே உள்ளவர்கள் பொறுமையைப் பற்றி என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு நம் கண்ணோட்டத்தை காண்போம். வள்ளுவர் பொறுமையை ஒரு வீரமாகவே பார்க்கிறார். தன்னை துன்புறுத்துபவரையும் பொறுத்துக் கொள்வதே தலைசிறந்த பண்பு என்கிறார். அகழ்வாரைத் தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலமானது தன்னை தோண்டுபவரையும் விழாமல் தாங்குகிறது. அதுபோல நம்மை இகழுபவரையும் நாம் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார். நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். ஒருவன் தன் வாழ்நாள் முழுவதும் மேன்மையாக திகழ விரும்பினால் அவன் கையில் வைத்திருக்க வேண்டிய ஒரே ஆயுதம் பொறுமை மட்டுமே என்கிறார். பொறுமை என்பது வெளியுலகச் செயல்களில் மட்டுமல்ல, உள்ளுக்குள் எழும் கோபத்தை அடக்குவதிலும் இருக்கிறது. தன்னை தான் அறியும் நிலைக்கு பொறுமை மிக மிக அவசியம். அவசரம் கொண்ட மனம் இறைவனையோ அல்லது உண்மையான ஞானத்தையோ எட்ட முடியாது. பொறுத்தார் அரசாழ்வார் என்பது பழமொழி மட்டுமல்ல, அது ஒரு வகை யோக நிலை. மனம் அமைதியடையும் போதுதான் ஆற்றல் பெருகும். ஓஷோ பொறுமையை ஒரு கலை என்கிறார். அவரது பார்வையில் நீங்கள் ஒரு விதையை மண்ணில் விதைத்துவிட்டு அடுத்த நிமிடம் அது செடியாக வரவில்லை என்று தோண்டி பார்த்தால் விதை அழிந்துவிடும். இயற்கையில் எதுவுமே அவசரப்படுவதில்லை, ஆனாலும் எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கிறது என்கிறார். நம் வாழ்க்கையை அதன் போக்கில் அனுமதிக்கும் போது மன அழுத்தம் நீங்கி பேரானந்தம் கிடைக்கிறது. பொறுமை என்பது சோம்பேறித்தனம் அல்ல, அது சரியான தருணத்திற்காக விழிப்புணர்வுடன் காத்திருப்பது. புத்தர் ஒருமுறை தனது சீடருடன் பயணம் செய்தபோது தாகத்திற்காக ஒரு குளத்தில் தண்ணீர் எடுக்கச் சொன்னார். குளத்து நீர் கலங்கலாக இருந்தது. புத்தர் தன் சீடனை காத்திரு என்றார். சிறிது நேரம் கழித்து மண் கீழே படிந்து நீர் தெளிவானது. மனமும் கலங்கிய நீரைப் போன்றது. அமைதியாக காத்திருந்தால் தெளிவு தானாக வரும் என்பதே அவர் பாடம். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளருடன் இருக்கிறான். சபூர் என்கிறது குரான். பொறுமை என்பது அன்பின் ஒரு வடிவம் என்று விவிலியம் போதிக்கின்றது. ஒரு குட்டி கதையின் உதாரணத்துடன் மேலும் பார்ப்போம். ஒரு சீன மூங்கில் மரத்தை நட்ட பிறகு முதல் 4 ஆண்டுகள் அதற்கு தண்ணீர் ஊற்றினாலும் மண்ணுக்கு மேலே ஒரு அங்குலம் கூட வளராது. ஆனால் 5வது ஆண்டில் அது வெறும் 6 வாரங்களில் 80 அடி உயரம் மட்டுமே வளரும். அந்த மரம் வளரவில்லை என்று அர்த்தம் அல்ல, பூமிக்கு அடியில் தனது வேர்களை பலப்படுத்திக் கொண்டிருந்தது என்பதே உண்மை. வாழ்வில் நாம் பொறுமையாக இருக்கும் காலம் என்பது நம் வெற்றிக்கான அஸ்திவாரத்தை பலப்படுத்தும் காலம். கோபத்தில் எடுக்கும் முடிவுகள் எப்போதும் தோல்வியை தரும். பொறுமை தெளிவான சிந்தனையை கொடுக்கும், மிகப்பெரிய நிதானத்தை கற்றுத்தரும். மற்றவர்கள்